உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சார் என்னதான் சார் பிசிகாவில் நடந்துகிட்டு இருக்கு? திருமா மட்டும்தான் ப்ராப்ளம் நான் நினைக்கிறேன். ஒன்னு இவர் கண்டெஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருக்க கூடாது. இல்லையா கண்டெஸ்ட் பண்றன்றத வந்து உறுதியா இருந்திருக்கணும். பெருத்த ஆரவாரத்தோட சொல்லி கண்டெஸ்ட் பண்ணியே இருந்திருக்கணும். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, முன்னுக்கு பின் முரணா நான் நிக்கிறேன்னு சொன்னாரு, அப்புறம் நிக்கலன்னு சொன்னாரு. இந்த எலெக்ஷன் வந்து பின்வாங்குவது ஒரு யுக்திங்கிறாரு. ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காரு. காங்கிரஸ்ல இருந்த அந்த சலசலப்பு அந்த ரிப்பிள் எஃபெக்டா பிசிகாவையும் அஃபெக்ட் பண்ணிருக்கு. கண்டிப்பா இல்ல, நான் என்ன சொல்வேன், ஒண்ணுமே இல்லாத ஒரு காங்கிரஸ் இவ்வளவு தூரம் திமுகவை போட்டு பாக்குறாங்க. ஒருவேளை நாம பெட்டரா பார்கெயின் பண்ணாம விட்டோமோ ஒண்ணு. இன்னொன்னு, விஜய் வந்துட்டதால தனக்கான வேல்யூ அடிஷன் கூட்டிட்டதா காங்கிரஸே இப்படி நினைக்கும் போது நாம பண்ணா என்ன அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மாதிரி தான் இது தெரியுது. திரும்ப வந்து ஹிந்துவுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. ஒரு கேள்விக்கு வந்து போஸ்ட் எலெக்ஷன்ஸ் வந்து பாஜக பயங்கரமா இறங்கி மற்ற கட்சிகளை டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமா அப்படிங்கிறாரு. திமுக ஜெயிச்சாலும் இது நடக்குமா? எந்த கட்சி ஜெயிச்சாலும் யார் வந்தாலும் இது நடக்கும்ன்றாரு. அப்போ யார் ஜெயிச்சாலும் பிஜேபியோட இன்டெலிஜென்ஸ் இன்டர்ஃபரன்ஸ் இருக்க போகுதுன்னா இந்த சலசலப்பை திரும்ப ஏற்படுத்திக்க கூடாது. கராரா பேசி வாங்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் பிரேமலதாவுக்கு இருந்ததை விட, காங்கிரஸுக்கு இருந்ததை விட, திருமாவுக்கு இருந்தது வந்து அதிகம். ஏன்னா அவர் பிரஸ் பண்ணி கேட்கலன்றதான் நான் நினைக்கிறேன். பாஜகவுக்கு அதிமுக ஒதுக்கின தொகுதிகள்லாம் விட பிசிகாவுக்கு திமுக ஒதுக்கிற தொகுதி வந்து மோசமில்லாத தொகுதிகள். ஓகே, நிச்சயமா ஜெயிச்சிருக்க முடியும். அதை அவர் மிஸ் பண்ணிட்டாருன்னா பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டாரு விஜய் அவர்கள். ஆதவர்ஜுனாவுக்கு நான் பிரச்சாரத்துக்கே வரமாட்டேன், என்ன மீறி அவர் ஜெயிச்சிட்டாருன்னா நிச்சயம் வந்து பிசிகால என்ன நடந்ததோ அதே வந்து தாவேக்கால நடந்துருங்கிற ஒரு பயத்துக்கு வந்து விஜய் சொல்லான்னு வந்து நீங்க சொல்லிட்டீங்க. ஆதவர்ஜுனா தாவேக்காவை தூக்கி பிடிப்பதை விட தன்னை தூக்கி பிடிக்கிறதுல வந்து ஒரு % எக்ஸ்ட்ரா இருக்கும் பொழுது அந்த லைம் லைட் வந்து என்ன ஆகும்னா, இந்த இடத்துக்கு எதுக்கு போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு அப்படின்ற ஒரு காஷன் வந்து கண்டிப்பா விஜய்க்கு இருக்கிறது வந்து ஆச்சரியம் கிடையாது. ஒரு ஆவரேஜ் தாவேக்கா தொண்டனுக்கு இருக்கிற அடிப்படை அறிவு கூட விஜய்க்கு இல்லை. அடிப்படையா எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்ன்ற முனைப்பு உண்மையிலே தாவேக்காவுக்கு இருக்கு. அண்ணா அதை சேனலைஸ் பண்ணலாம், அண்ணா அதெல்லாம் பண்ணாம நான் 3 மணிக்கு வர மாட்டேன், நான் 4 மணிக்கு வர மாட்டேன், 6 மணிக்கு மேல வெயில் சார்ந்து பிரச்சாரம் பண்றது அவருக்கு என்ன சீக்கிரம் உண்மையிலே எனக்கு தெரியல. கரூர்ல இருந்து இருக்கக்கூடிய கேள்வி வந்து இதுதான். ஒரு அழுகை, பாட்டில விட்டு எப்படி அடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து VS பாபுன்னு ஒருத்தர் வந்து ஆம்பளையா இருந்தா மேல வாங்கணும் போது ரகசியமா போய் அண்ணே அடிச்சதே நம்ம ஆளுங்க தான் சொல்றது. இந்த டிராமாலாம் என்ன ஆகுதுன்னா, உண்மையிலேயே தாவேக்காவுக்கு ஓடி ஓடி ஓட்டு கேட்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுற இடத்துல ஓட்டு கேட்கறாங்க. அந்த லைம் லைட் எல்லாம் என்ன ஆகுது, இந்த மாதிரி இவங்க பண்ற டேண்ட்ரம்ஸ்னால வீணா போகுது. காங்கிரஸோடைய சலசலப்பையும் தாண்டி பிசிகாவுடைய அந்த இன்ஸ்டெபிலிட்டியும் தாண்டி உண்மையிலே திமுக சாதகமாக தான் இருக்கு. அந்த ஓட் பர்சன்டேஜ்ல தான் சேதாரம் இருக்கலாம், தம்பிங் மெஜாரிட்டி இல்லாம மார்ஜினலா ஜெயிக்கலாம். இப்போ வரைக்கும் களம் அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் திருமிகு உமாமகேஸ்வரன் பன்னீர்செல்வம் இருந்தார். வணக்கம்மா சார். வணக்கம் தாமரை. நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சார். என்னதான் சார் பிசிகாவில் நடந்துகிட்டு இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 2016 பிசிகா என்ன முடிவை எடுத்தாங்களோ அதே மாதிரியான முடிவை வந்து திரும்ப எடுத்திருப்பதாக தான் எனக்கு தெரியுது. 2019, 21 சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றி. திமுக கூட்டணிக்கு ஒரு புஷ் கொடுத்தாங்க விசிகா. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தே கிடையாது. இந்த ஒரு 10-15 நாள்ல வந்து விசிகாவில் ஒரு மொமெண்டம் மிஸ் ஆகிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. அது பாண்டிச்சேரியா இருக்கட்டும், தமிழ்நாடா இருக்கட்டும், என்னதான் சார் நடந்துகிட்டு இருக்கு? இல்ல திருமா மட்டும்தான் ப்ராப்ளம் நான் நினைக்கிறேன். சீரியஸ்லி அவர் என்ன ஒரு மைண்ட் செட்ல இருக்காருன்னு தெரியல. ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காரு. இல்ல அவர் முன்னுக்கு பின் முரணா இருக்கு அவரோட முடிவுகள் எல்லாமே. அது வந்து திமுகவை அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்டன் பர்சன்டேஜுக்கு அஃபெக்ட் பண்ணுது. ஆனால் அவங்கள அஃபெக்ட் பண்ணுறதை தாண்டி விசிகாவுடைய மொராலை வந்து பயங்கரமாக அதை அஃபெக்ட் பண்ணுன்னு தான் சொல்லணும். ஒன்று இவர் கண்டெஸ்ட் பண்ணியிருக்க கூடாது, கண்டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்க கூடாது. இல்லையா கண்டெஸ்ட் பண்ணுறன்றதை வந்து உறுதியாக இருந்திருக்கும். பெருத்த ஆரவாரத்தோட சொல்லி கண்டெஸ்ட் பண்ணியே இருந்திருக்கணும். அது எப்படி பண்ணியிருந்தாலும், நான் கண்டெஸ்டே இந்த வாட்டி பண்ணலை அப்படின்றத வந்து ஒரு ரவுசிங் ஸ்பீச்சோட கொடுத்திருந்தாலும், நான் கண்டெஸ்ட் தான் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தாலும், அதை கண்டிப்பா வந்து விசிகா மாதிரியான ஸ்ட்ராங் கேடர் பேஸ் உள்ள ஒரு கட்சியை வந்து இன்ஸ்பயர் பண்ணி நிச்சயமா இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, முன்னுக்கு பின் முரணா நான் நிக்கிறேன்னு சொன்னாரு, அப்புறம் நிக்கலன்னு சொன்னாரு, நான் யுக்தி மாற்றி அமைக்கிறேன்னாரு.
இந்த எலெக்ஷன் வந்து பதுங்குவது கூட ஒரு யுக்தி தாங்கிறாரு, பின்வாங்குவது பின்வாங்குவது தான் ஒரு யுக்தி. யுக்திங்கிறாரு. அந்த இந்த எலெக்ஷன்ல யுக்தியே தேவை கிடையாது பெருசா. யாருக்கு? திமுக கூட்டணிக்கு எந்த யுக்தியுமே பெருசா தேவை கிடையாது. சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் போதும். யுக்தி வேணும்னா புதுசா வந்த கட்சிகளுக்கு வேணா யுக்தி இருக்கலாம் ஒழிய, ரொம்ப நாள் அலையன்ஸ் பார்ட்னர்ஸா இருக்கக்கூடிய விசிகா அண்ட் திமுகவுக்கு இந்த பரிச்சயதார்த்த முயற்சி, அதாவது எக்ஸ்பெரிமெண்டலா ஏதாவது பண்ணி பார்க்கணும்ன்ற அவசியம் இல்லை. அந்த தேவை இல்லாம தான் தேவையே கிடையாது பொறுத்த வரைக்கும். நின்னு ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டிய வேலை தான். மேபி ஒன் ஆர் டூ மிஸ் ஆகலாம ஒழிய, போன வாட்டி வாங்கினதை விட அதிக சீட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதா இருந்திருந்தா நாடாளுமன்ற தேர்தலில் ஈஸியா அவர் பண்ணியிருந்திருக்கலாம். இல்ல, இந்த தேர்தலையுமே பண்ணலாங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண பொன்முடிக்கு சீட் கொடுக்க மாட்டாங்கன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இல்லையா? இவங்களுக்கு இல்லாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மனோ தங்கராஜ் இஷ்யூ வரும்பொழுதே மனோ தங்கராஜுக்கு சீட் இல்லாம போகலாம் அப்படின்ற ஒரு த்ரெட் பரவும். அந்த மாதிரி வந்து உங்க தொண்டர்களையோ உங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்களையோ ப்ரெப் பண்ணிருக்க முடியும். உங்களுக்கு இந்த வாட்டி சீட் இல்ல, இந்த வாட்டி நாங்க வேற யாருக்கு கொடுக்க போறோம், சுழற்சி முறையில கொடுக்க போறோம், வேற வாய்ப்பு கொடுக்க போறோம். அப்படி பண்ணிருந்தா வந்து ஈஸியா போய் இதா இருக்கும். இந்த டைமிங் தான் பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனா, ஒருவேளை காங்கிரஸ் திமுக உரசல்கள் இல்லாம இருந்திருந்தாலோ, எந்த பிரச்சனை இல்லாம இருந்தாலோ, இவங்களுடைய இந்த ஒரு இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா இல்லாம போயிருக்காது. காங்கிரஸ் குடைச்சல் கொடுத்த பின்னாடி இந்த சலசலப்பு வந்து கூட்டணியோடைய ஓவரால் மொரேல வந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ்க்கு அஃபெக்ட் பண்ணிருக்கேன்னா நிச்சயமா சொல்லணும். சோ காங்கிரஸ்ல இருந்த அந்த சலசலப்பு அந்த ரிப்பிள் எஃபெக்டா விசிகாவையும் அஃபெக்ட் பண்ணிருக்கு. கண்டிப்பா. இல்ல, நான் என்ன சொல்வேன், காங்கிரஸ் ஒண்ணுமே இல்லாத ஒரு காங்கிரஸ் இவ்வளவு தூரம் திமுகவை போட்டு பாக்குறாங்க. ஒருவேளை நாம பெட்டரா பார்கெயின் பண்ணாம விட்டோமோ, நாம நம்மளுடைய அத்தாரிட்டியை ஸ்டாம்ப் பண்ணிருக்கணுமோ அப்படின்ற மைண்ட் செட் மாதிரி தான் இது வந்து தெரியுது. ஒண்ணு. இன்னொன்னு, விஜயோட வருகை, விஜய் வந்ததுக்கு அப்புறம் கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு கிராஃப் ஏறி இருக்குன்னு தான் சொல்லணும். டிஎம்கே வாண்டிங் விசிகே, டிஎம்கே வாண்டிங் டிஎம்டிகே, டிஎம்கே வாண்டிங் காங்கிரஸ் வந்து ஒருவேளை விஜய் வரலன்னா இவங்கள யாராவது 1-2 பேர் இல்லாம கூட இவங்க போயிருக்கிறதுக்கான ஸ்கோப் இருந்தது. அப்போ விஜயோட வருகை, ஜென்சி விஜய் பக்கம் இருக்காங்கன்னு சொல்லப்படுற அந்த நரேட்டிவ், இதெல்லாம் வந்து என்ன பண்ணிருச்சுன்னா திமுகவை வந்து ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட்டுக்கு அவங்களுடைய கூட்டணி கட்சிக்கிட்ட ஒரு சாஃப்ட் டோன் எடுக்க புஷ் பண்ணிருச்சுன்னு தான் சொல்லணும். காங்கிரஸை வந்து டிஎம்கே இந்த மாதிரி டீல் பண்றவங்க கிடையாது. காங்கிரஸ் இந்த மாதிரி முரண்டு பிடிக்கிறவங்களும் கிடையாது. காங்கிரஸ் அவங்களுக்குள்ளதான் இந்த சண்டை போட்டுப்பாங்க, ஜெயிக்க வைக்கிற ஒரு கட்சி கிட்ட இந்த சண்டைன்னு போக மாட்டாங்க. அப்போ அவங்க விஜய் வந்துட்டதால தனக்கான வேல்யூ அடிஷன் கூட்டிட்டதா காங்கிரஸே இப்படி நினைக்கும் போது நாம பண்ணா என்ன அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மாதிரி தான் இது தெரியுது. வழக்கமா நடக்கிறதா, இவங்களுக்கு சீட் கொடுக்க முடியல, அவங்களுக்கு கொடுக்க முடியல, அது கொடுக்க முடியலன்னு சொல்றதெல்லாம். எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்டர்னலி ஒரு கலாமிட்டி இருக்கு விசிகால. இவருக்கு திரும்ப அவருடைய கண்ட்ரோலை தாண்டி நிறைய பேர் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து ஒரு சாரர் வந்து ஷானவாச குற்றம் சொல்றாங்க. நான் ஷானவாஸ் மட்டும் சொல்ல, அதை தாண்டி இருக்கக்கூடிய எண்ணற்ற தலைவர்களுக்கு வந்து எனக்கு சீட்டு கிடைக்கலன்னா என்ன, எனக்கு கிடைக்கலன்னா என்ன நடக்கும்னு அண்ணனுக்கே தெரியும். இந்த மாதிரியான வேர்ட்ஸ் திருமாவை மீறி என்னால பண்ணிட முடியும் ஆரம்பிச்சாங்களா, கொடுக்கலன்னா நடக்கிறதே வேறன்ற டோன் வந்து மெலிதாக வர ஆரம்பிச்சு. சோ ஒரு கட்சி வந்து நம்மளை தாண்டி அதிமுகட்டையும் திமுகட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது வந்து ஒரு தலைவரோட மொரால அஃபெக்ட் பண்ணும். அப்படி பேசிட்டு இருக்காங்க, அவங்களே தான் சொல்றாங்க. அவரை மீறி வந்து திமுகட்டையோ அதிமுகட்டையோ அவங்க பேசிட்டு இருக்கிறத இவர் நினைக்கிறாரு. தட் மைட் பி ட்ரூ, தட் மைட் நாட் பி ட்ரூ. அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. ஆனா நான் என்னோட அத்தாரிட்டியை நான் ஸ்டாம்ப் பண்ணுன்றதுக்காக நான் இங்க கண்டெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. இப்போ தலைவரே கண்டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தலைவர் பண்றாராம், இப்ப நம்மளுக்கு சீட் இல்லைன்னா கூட பரவாயில்ல, தலைவருக்காக வேலை பார்ப்போம் அப்படின்னு அந்த சலசலப்பு அடங்கினதுக்கு அப்புறம் திரும்ப நான் கண்டெஸ்ட் பண்ணல அப்படின்ற முன்னுக்கு பின் முரணா இவர் சொன்னது வந்து மற்ற இடத்துல ஏற்படுத்துற இம்பாக்ட் விட விசிகால அதிகமா ஏற்படுத்த போறதுன்ற உண்மை. கண்டெஸ்ட் பண்ணலன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, ஆனாலும் அவர் டிக்கெட் கொடுத்த நபர் யாருன்னு பார்த்தா அவர் விசிகாவிலேயே இல்லைங்கிற மாதிரி தெரியுது. இந்த புதிர் வந்து இந்த கிளாசிக்கல் ஒர்க்ஸ் இதெல்லாம் யார் பண்ணுவான்னா சரத்குமார், நடிகர் கார்த்திக், இங்க பேர் தெரியாத சில கட்சிகள், இவங்க தான் இந்த மாதிரியான விளையாட்டெல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு கொடுத்த சீட்டை நான் திருப்பி கொடுக்குறேன், சம்பந்தம் இல்லாதவர் கொடுக்குறேன். இவங்க சீட்டு கொடுத்த ஆள் வந்து அவங்க கட்சியே கிடையாது, வேற ஒரு நபர் கொடுத்துட்டாரு. நான் வந்து நீங்க எனக்கு என்ன நீங்க கட்சியை விட்டு நீங்க தூக்க முடியாது, ஏன்னா நான் இருக்கிறதே வேற கட்சி. நான் வந்து நீங்க அதிமுக காரர் வந்து அமமுக காரருக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க, அவர் அமமுக போனது கூட தெரியல. இந்த மாதிரியான சலசலப்பெல்லாம் வந்து பிரதானமா வின்னபிலிட்டி இல்லாத ஒரு கட்சிகள் வரும். ஆமா, இந்த தடுமாற்றம் வந்து திருமாவோடைய தடுமாற்றம்ன்றது வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கே புதுசு. அதாவது திமுக எதிர்க்கிற ஸ்ட்ராங் ஸ்டாண்ட் வந்து 2016 எடுத்தப்ப கூட திரும்ப இந்த அளவு தடுமாறல.
நாங்கள் இதை எதிர்க்கிறோம், இவங்களை பண்றோம், ஒரு மாற்றம் வேணும், நான் வைகோ கூட இருக்கோம், நாங்க கம்யூனிஸ்டுகளோட இருக்கோம், வாசன் கூட இருக்கோம், இந்த மாதிரி அவங்க ஸ்டான்ச்சா ஏடிஎம்கே டிஎம்கே இல்லாத ஒரு ஃப்ராண்ட்டுக்கான ஒரு பிளேஸ் இருக்கு அப்படின்னு சொல்றதாகட்டும், அதுல வந்து ஒரு தீர்க்கம் இருந்தது. அது சரி தவறுன்றதெல்லாம் தாண்டி அந்த ஒரு தீர்க்கம் இருந்தது. ஒரு கட்சி ஜெயிக்கவே இல்லைன்னா கூட ஒரு தலைவருடைய தீர்க்கம்ன்றது வந்து அந்த தொண்டர்கள் வந்து இன்ஸ்பயர் பண்ணும். ஆமா, இப்போ மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் வந்து போட்டி போடுறாங்க. ஆமா, போட்டி போடுறாங்க. அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். ஆனா நாங்கள் வந்து எலெக்ஷன்ல வந்து நாங்க இருக்கோம், எங்களோட இருப்புன்றதை வந்து நாங்க காட்ட தேவை இருக்கு. நாங்க எங்களோட இருப்பு, நாங்க வந்து எப்ப வேணா போட்டி போட தயாரா இருக்கக்கூடிய ஒரு கட்சி இல்ல ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்றது வந்து அவங்களுடைய களப்பணியை வந்து இன்னும் விஸ்தரிக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு தலைவர் எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட்ஸ்ன்றது வந்து பயங்கரமான விமர்சனத்துக்கு ஆளாகும், பயங்கரமான டாக்ஸ்க்கு ஆளாகும். அதனுடைய சாதக பாதகங்கள் என்ன எல்லாரும் அலசி ஆராய்வாங்கன்னு தெரிஞ்சும் அவர் வந்து நான் நிக்கிறேன் அப்புறம் நிக்கலன்ற அந்த ஆடுபுலி ஆட்டம் இன் அண்ட் அவுட் கேமை வந்து அவர் விளையாடி இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக அந்த ஜோதிமணிங்கிறவர் வந்து நான் காங்கிரஸ்ல தான் சீட்டு கேட்டிருந்தேன், விசிகால இருந்து சீட் கொடுக்குறாங்க, இது எந்த எனக்கு புரியல, ஏன் விசிகால ஆட்களே இல்லையா, எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த கேள்விக்கு திரும்ப தான் பதில் சொல்லணும். அது ஏன் அவருக்கு கொடுத்தாரு கேட்டா இளைய பெருமாள் வாரிசுங்கிறாரு. இல்ல என்னன்னா திருமாவுடைய அக்கா மகளுக்கு ஒரு சீட் இருக்கு, ஆமா, அது ஒரு வாரிசு, இளைய பெருமாளுக்கு ஒரு வாரிசு, இப்படின்னா இது என்ன ஆயிடுது திரும்ப. அப்போ இந்த கேள்வி, இந்த மாதிரியான முடிவு தான் என்ன ஆகுது. இப்போ ஷானவாஸ்க்கு சீட் இல்ல, பனையூர் பாபுக்கு சீட் இல்ல, எஸ் பாலாஜிக்கு சீட் இல்லன்றது வந்து ஃபைன். அது வந்து ஒரு கட்சியினுடைய அந்த அதிகாரத்துல வந்து நீங்க ஏன் கொடுக்கலன்ற ஒரு ஆதங்கத்துல கேட்கலாம். நீ ஏன் கொடுக்கல அப்படின்னு நம்ம சட்டையை பிடிச்சி கேட்கிற ரைட்ஸ் நம்மளுக்கு கிடையாது. அது ஒரு கட்சி தலைவர் என்ற அடிப்படையில திருமாவுக்கு மட்டும் தான் அந்த தார்மீகம் இருக்கு, அவங்களுக்கு இருக்காது. அவங்க பிரச்சனை, அது யாருமே போய் கேட்க முடியாது. ஆனா ஒரு இடத்துல வந்து உங்களுடைய சொந்தக்காரங்களா இருக்கக்கூடிய ஒருத்தர் சீட் தரீங்க, கட்சிக்கே சம்பந்தம் இல்லாதவங்களுக்கு ஒரு சீட் தரீங்கன்றது வந்து திரும்ப இது வரைக்கும் காட்டாத ஒரு எக்ஸென்ட்ரிசிட்டி. மக்கள் நீதி மையத்துக்கு கொடுத்திருந்தா கூட ஏத்துக்கலாம். அவர் தான் கேட்டாரு. உண்மையிலே சொல்றோம், மக்கள் நீதி மையத்தை ஏன் நிக்காம இருக்கிறார்கள், திமுக ஏன் சீட்டு கொடுக்காம இருக்கு, நீங்கள் கொடுத்திருக்கலாமே, நீங்கள் நிக்கலாம், நல்லா இருக்கு. அந்த ஜனநாயகத்தை வந்து மக்கள் நீதி மையம் கூட காட்டியிருக்கலாம். ஆனால் மக்கள் நீதி மையத்துக்கு அப்படி கொடுத்திருந்தாலுமே தவறு. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்க ஒரு 8 சீட்டு வேணும், எனக்கு இரட்டை இலக்கத்துல வேணும், ஒரு 25ல எங்களுக்கு நாங்க நிக்கணும்ன்றது அவங்களுடைய எண்ணம். அப்புறம் நாங்க 10 தொகுதி பிளஸ் ஒரு ராஜ்யசபான்றது அவங்களுடைய குறைந்தபட்ச நிலைப்பாடு. அப்ப அதற்கும் போராடி அப்புறம் ஒற்றை இலக்கத்துல 8க்கு வந்துட்டாங்க. அந்த 8க்குமே திமுக தரப்புல இருந்து சொல்லப்பட்ட ஜஸ்டிபிகேஷன், நீங்க 6ல நின்னீங்க, 6க்கு கீழே நாங்க கொடுக்கல, நாங்க ஏத்தி தான் கொடுத்திருக்கோம். 6ல நின்ன மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் எல்லாம் 5ஆ குறைஞ்சிருக்காங்க. எங்கேயோ நின்ன மதிமுக வந்து 4க்கு சுருங்கிருக்காங்க. 4மே வந்து உதயசூரியன் சின்னத்துக்கு போயிருக்காங்க. ஆனா அந்த ஒரு டிகிரடேஷனுக்கு நீங்க போகல. 2 அதிகம்ன்றது வந்து ஜஸ்டிஃபைடுன்னு சொல்லியிருந்தும் கூட, அந்த 8 பேருன்றது இவங்க கஷ்டப்பட்டு வாங்கியிருந்தும் கூட, அந்த 8 பேரையுமே விசிகாவுடைய நான் முழு புதுமுகம் நிறுத்துறேன், முழுமையான ஆட்கள் நிறுத்துறேன், நான் பழைய ஆள் யாரையுமே நிறுத்தல. சிந்தனை செல்வன், வன்னியரசு, எழில் கலோலின் இவங்களை தவிர எல்லாமே ஒரு புதிய முகங்களா தான் இருக்காங்க. சிந்தனை செல்வனை வந்து செய்யூருக்கு மாத்தினது ஒரு மிகப்பெரிய பிளண்டர். அவர் காட்டுமன்னார் கோயில நிக்க வச்சிருந்தா கூட ஈஸியா ஜெயிச்சிருந்திருக்கலாம். ஓப்பனா சொல்றதுன்னா காட்டுமன்னார் கோயில்ல வந்து திருமா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை விட சிந்தனை செல்வன் ஜெயிக்கிறதுக்கான களம் இருக்கு. அது ஏன்னா திருமாவுடைய பவர் வீக்கு, திருமா வந்து இவரால ஜெயிக்க தெரியாதவர் அப்படின்லாம் கிடையாது. திருமா ஒரு இடத்துல நிக்கிறார் என்னும்போது அவரை தோற்கடிக்க ஒரு பெரும் மெனக்கடல் நடக்கும். ஆமா, இப்போ ஒரு ஷானவாஸ் நின்னா ஷானவாஸை தோக்க வைக்க ட்ரை பண்றதை விட, ஒரு சிந்தனை செல்வன் என்ன சிந்தனை செல்வனை தோக்க வைக்கிறத விட ஒரு பெரும் மெனக்கடல் நடக்கும். இப்போ ஒரு விஜய் நிக்கிறாரு, விஜயை தோக்கடிக்கிறதுக்குன்றது வந்து ஒரு அசைன்மெண்டாக கொடுக்கப்படும். ஸ்டாலின் நிக்கிறாரு, நியாயமா ஸ்டாலின் தோக்கடிக்கிறதுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கணும். இப்ப அதிமுக அதெல்லாம் பண்ணல. அந்த மாதிரி இன்னன்னார் இவங்க இந்த இடத்துல நிக்கிறாங்கன்னா இவர்களை தோக்கடிக்க ஒரு அசைன்மெண்ட். அண்ணாமலை நிற்கும் போது இவங்க என்ன ஈஸி கேண்டிடேட் கொடுத்தா வாக்கு அவர் கொடுத்தாங்க, அண்ணாமலை முடிச்சு விடணும்னு சொல்லி இவங்க வந்து ஒரு திமுக போட்டாங்க. அண்ணாமலை ஜெயிக்க வச்சு அந்த இடத்துல கம்யூனிஸ்டுக்கே உங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க எம்பி எலெக்ஷன்ல. நயினாரை வந்து திருநெல்வேலியில நிற்கும் பொழுது சிம்லா முத்துச்சோழனை ப்ரப்போஸ் பண்ணாரு ஃபர்ஸ்ட் எடப்பாடியார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, போன எலெக்ஷன்ல வந்து. அப்போ ஒரு வீக் கேண்டிடேட்டை போடுறதுன்றது வந்து நீங்க வாக்கு அவர் கொடுத்துருங்க. அந்த ஒரு லக்ஸுரி திருமாவுக்கு என்னைக்குமே கிடையாது. எல்லா வாட்டியுமே கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதுல 2019 எப்ப ஜெயிப்பாரு தெரியாதா போயிட்டே இருக்கு, எல்லாரும் போறாங்க. அங்க உதயசூரியன் சின்னத்தில் இந்த ரவிக்குமார் ஈஸியா ஜெயிக்கிறார். சொந்த சின்னத்தில் நிற்கக்கூடிய திருமாவுக்கு இழுபறியில தான் வந்திருக்கு. அப்போ ஒரு திருமா ஒரு இடத்துல நிக்கிறாருன்னும் பொழுது அவரை தோற்கடிக்க ஒரு பகிர்ந்த பிரயத்தனம் நடக்கும். இது திருமாவுக்குமே நல்லா தெரியும். அப்படி இருக்கும் பொழுது நான் அந்த திருமா இல்லாத வேற யாராவது நின்னா அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றது வந்து திருமாவை குறைத்து மதிப்பிட கிடையாது. திருமாவுக்கு செலவு பண்ற எனர்ஜி பணத்தை வந்து மற்றவங்களுக்கு செலவு பண்ணி முடிச்சு விட நினைக்க மாட்டாங்க. அப்போ நீங்க ஜெயிக்க வேண்டும். அப்போ அந்த எந்த மாதிரி ஈக்குவேஷன் அமைஞ்சிருக்கணும்னா,
என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த மாநில அரசியலுக்குள்ளார நான் வரேன், இந்த சட்டமன்றத்தில் என் குரல் ஒலிக்கணும்னு தீர்க்கமா முடிவெடுத்தா நான் நின்னிருக்கேன், நான் நிக்கதான் போறேன்றதுல தீர்க்கமான பிடிப்பானத்தோட நின்று இருக்கணும். இல்லைன்னா அந்த முடிவுல நான் வந்து ரெடியாவே இல்லைன்னா பின்வாங்கிட்டு நீட்டா நகர்ந்துருக்கணும். இந்த ரெண்டுத்துக்கும் இடையில என்ன பண்றது? குழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசைன்ற மாதிரி நான் சட்டமன்றத்துக்கும் போனோம், ஆனா ராஜ்யசபா இருக்கு, ராஜ்யசபா விட்டா என்ன பண்றது, நம்ம நிக்காம போனா என்ன ஆகுதுன்னு ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம். அவரு ஒரு மேஸ்ல வந்து அவரே மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிருச்சு. ஒரு ட்ராப்ல மாட்டிக்கிட்டாரு. அவரே அவருக்கு போட்டுக்கிட்ட ஒரு ட்ராப் தான். ட்ராப்னு சொல்ல முடியாது, ஒரு மேஸ், ஒரு பசில் உள்ளார மாட்டிக்கிட்ட. தனக்குத்தானே குழி பறித்து கொண்டான்னு எடுத்துக்கலாமா? குழி பறித்துக்கிட்டாரு நான் சொல்ல மாட்டேன், ஒரு தடுமாற்றம் நான் சொல்லுவேன். ஒரு 10-15 வியூகம் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து எந்த வியூகத்தை எப்ப பண்றதுன்னு தெரியாது. ஓகே, அப்போ அந்த வியூகத்தினுடைய ஓவர்லாப்ல வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் மாட்டிக்கிட்டாரு. அவரே அவருடைய மிஸ்கால்குலேஷன் நான் நினைக்கிறேன். இந்த முடிவு வந்து இதை சரி பண்ணிட முடியும். இது வந்து அவ்வளவுதான் பிளண்டர் முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் கிடையாது. இந்த பிளண்டரை சரி பண்ண முடியும். எப்படி? இந்த பாயிண்ட்ல இருந்து முழு வீச்சில பிரச்சாரமோ, முழு வீச்சில ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு களப்பணியோ இறங்கி டிஎம்கே ஓடையோ, டிஎம்டிகே ஓடையோ, காங்கிரஸ் கூடயோ, இதர கட்சிகளோடையோ பயங்கரமா இறங்கி வேலை பார்த்து பிரச்சாரம் பண்றது மூலம் டேமேஜை கண்டிப்பா தடுக்க முடியும். ஆனா இந்த ஒரு ஆக்டால அவங்களுக்கு இருந்த அந்த சிச்சுவேஷனல் அட்வான்டேஜ்ன்றது போயிட்டு குறைஞ்சிருக்கு. டேமேஜ் கண்ட்ரோல்ல தான் வந்து இப்ப நிப்பாட்டி இருக்கு. முழு காரணம் வந்து திருமா தான். ஒரு அடையாள சிக்கலுக்குள்ள இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருந்த விசிகா திருமா ஒரு மாட்டிப்பாங்களோ, இதுல கீழே இறங்கி டவுன்ஃபால் ஆயிருவாங்க ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்விக்கு திருமாவுடைய பதில இருந்தே நான் கோட் பண்ண விரும்புறேன். திருமா வந்து ஹிந்துவுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அப்போ ஒரு கேள்விக்கு வந்து போஸ்ட் எலெக்ஷன்ஸ் வந்து பாஜக பயங்கரமா இறங்கி மற்ற கட்சிகளை டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமா அப்படிங்கிறாரு. திமுக ஜெயிச்சாலும் இது நடக்குமா? எந்த கட்சி ஜெயிச்சாலும் யார் வந்தாலும் இது நடக்கும்ன்றாரு. அப்போ யார் ஜெயிச்சாலும் பிஜேபியோட இன்டெலிஜென்ஸ் இன்டர்ஃபரன்ஸ் இருக்க போகுதுன்னா இந்த சலசலப்பை திரும்ப ஏற்படுத்தியிருக்க கூடாது. அப்ப இன்னும் தான் வந்து அந்த சலசலப்பு ஏற்படுத்தாம இருந்திருக்கணும். கடந்த காலங்கள்ல எங்களை தாண்டி தான் திமுக தொட முடியும்னாரு. நாங்க இருக்கோம் நாங்க பக்கம். இப்ப என்ன, அது திமுகவே ஜெயிச்சா கூட திமுக வழியுமே அதை தடுக்க முடியாது. திமுக வந்து ஒரு பெரிய பிரளயம் வருது, என்ன நடக்க போகுது, வின்டர் இஸ் கம்மிங், அந்த லெவலுக்கான ஒரு பிஜேபிக்கான பில்டப்பை வந்து திரும்ப கொடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும். ஆனால் கமிங் பேக் இந்த கொஸ்டினுக்கு, பிஜேபியே திமுகவே ஜெயிச்சாலும் பிஜேபி டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லும் பொழுது திமுக விடுங்க, டிஸ்டர்ப் ஆகிறாங்க ஆவல, விசிகா டிஸ்டர்ப் ஆயிடும், இதனால திமுகவே டிஸ்டர்ப் ஆகும்போது விசிகா டிஸ்டர்ப் ஆகாதா அப்படின்ற கேள்விக்கு சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் பதில். ஓகே, அப்போ அந்த ஒரு இந்த எலெக்ஷனுக்கு பின்னாடி யாரோட அலையன்ஸ்ல இருக்கணும், இந்த அலையன்ஸ்ல தொடர்ந்து இருந்தா கட்சியில வந்து இன்னும் நிறைய பேர் சீட்டு வேணும் டிமாண்டுக்கு ஈடு கொடுக்கவும் முடியாது, இவங்களோட பிரேக் பண்ணிக்கவும் முடியாது. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு குழப்ப மனநிலையில வந்து விசிகா பத்தி கடைசி கேள்வி. சிபிஎம் வந்து 6ல உறுதியா இருந்தாங்க, 5க்கு ஓகே சொல்லியாச்சு. ஆனா 5மே முக்கியமா ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளா வாங்கிட்டாங்க. சென்னையில ஒரு தொகுதி வாங்கியிருக்காங்க, பழனி வாங்கியிருக்காங்க. டிஎம்கே உடைய ஒரு கிளாசிக் ஒர்க்னு தான் சொல்லணும். கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். பழனி கொடுத்ததெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா மாஸ்டர் ஸ்ட்ரோக், நல்ல ஸ்ட்ரோக். அவங்க ஈஸியா ஜெயிக்க. அதே மாதிரி வந்து விசிகா வந்து திமுக கிட்ட பிரஷர் பண்ணி வாங்கி இருக்க முடியும். குறிப்பாக ராயபுரத்தை வாங்கியிருக்கலாம், பல தொகுதிகள் அப்படி சொல்ல முடியும், எல்லாமே வாங்கியிருக்கலாங்க. ஏன் வந்து தொகுதிகளை ஐடென்டிஃபிகேஷன் இல்ல, நான் என்ன கோட்டை விட்டாங்க, பிளஸ் வந்து வேட்பாளர் தேர்வுலையும் கோட்டை விட்டாங்க. இல்ல, அந்த ஒரு உங்களுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு வைங்க. நீங்க வந்து விசிகா, நான் வந்து திமுகன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்கிட்ட இந்தந்த தொகுதியெல்லாம் வேணும்னு கேட்டீங்கன்னா நீங்க கேட்ட தொகுதியெல்லாம் நான் கொடுத்துட மாட்டேன். ஆமா, யாரா இருந்தாலுமே, நான் திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும், இந்த தொகுதியை கொடுக்கறதுனால எனக்கு என்ன சாதக பாதகம் அப்படின்றதுதான் திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க. அதை தாண்டி நீங்க அவங்கள்ட்ட எனக்கு இதுதான் வேணும், இது இங்க நின்னா உங்களை விட நாங்க தான் ஜெயிக்க முடியும்னு நீங்க நின்று பேசி வாங்க முடியும். நாங்க ஜெயிக்கிறோம் ஜெயிக்கல, தோக்கல, எங்களுக்கு நாங்க கேட்ட தொகுதியை கொடுங்க, மற்ற தொகுதியெல்லாம் உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு கராரா பேசி வாங்க முடியும். அந்த கராரா பேசி வாங்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் நிச்சயமா திமுக அவருக்கு இருந்தது. பிரேமலதாவுக்கு இருந்ததை விட, காங்கிரஸுக்கு இருந்ததை விட திருமாவுக்கு இருந்தது வந்து அநேகம் அதிகம் ஈஸியா வாங்கியிருக்க முடியும். ஏன்னா அவர் பிரஸ் பண்ணி கேட்கலன்றதா நான் நினைக்கிறேன். ஓகே, அவர் சொல்றது எல்லாமே அவங்க தருவதற்கும் தயாரா தான் இருந்தார்கள், ஆனா எங்களுக்கு கிடைக்கவில்லை. எந்த தொகுதினாலுமே அதை தான் சொல்லுவாங்க. இப்ப காங்கிரஸ் கேட்டீங்கன்னா 115 இடத்துல போட்டி போடணும்னு கூட தான் சொல்லுவாங்க. ஆனா 28 வரும்போது ஏன் அவங்க அமைதியா வராங்கன்னா, ப்ராபபிள் வின்னிங் பிளேசஸ் எதுன்னு இருக்கு. இப்போ நீங்க ஒரு 35 தொகுதி வேணும்னு நீங்க கேக்குறீங்க, நான் வந்து என்ன பண்றேன், சரிங்க நீங்க தொண்டாமுத்தூர் எடுத்துக்கோங்கன்னா நீங்க வாங்கிப்பீங்களா? ஈஸியா நிச்சயம் வாங்கிக்க மாட்டேன், ஏன்னா நீங்க ஜெயிக்க மாட்டீங்கன்னு தெரியும். அப்போ அந்த எண்ணிக்கைன்றது தாண்டி வின்னபிள் சீட்ஸ் எத்தனை அப்படின்றது இருக்கு. அப்ப அந்த வின்னபிள் சீட்ஸ் அலோகேஷன்ல தான் ட்ரூ டிஸ்கஷன் நடக்கும். மற்றபடி 30 கேட்டா 30 எடுத்துக்கோங்க, 35 கேட்டா 35 எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு கிள்ளியூர், விளவன்கோடு, தொண்டாமுத்தூர், பாலக்கோடு, அதுக்கப்புறம் வேற என்னங்க இருக்கு, நன்னிலம்,
இதெல்லாம் உங்கள்கிட்ட நாங்க நீங்க உங்களுக்கு நாங்க கணக்கு கொடுத்துட்டோம், நீங்க 10 தொகுதி ஜெயிச்சுக்கோங்கன்னு சொன்னா வாசனையாவுக்கு எடப்பாடியார் கொடுத்த கணக்கு தான் கணக்கு மாதிரி ஆயிரும். அப்படின்னாலுமே அது வந்து ட்ரூ டிஸ்கஷன் கிடையாது. ட்ரூ டிஸ்கஷனா உங்களுக்கு கணக்குக்கு 10 பேர் கொடுக்குறோம், 2 வந்து வருமா வராதான்னு தெரியாது, கட்சியில எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியிருக்கும். வின்னபிள் சீட்ஸ் என்னன்றது தான் கணக்கு. அந்த வின்னபிள் சீட்ஸ் என்னன்றதை வந்து இவங்க கேட்டு வாங்கியிருக்க முடியும். நீங்க இந்த மாதிரி மாற்றி கொடுத்தா இவங்க தான் வேட்பாளர், இவங்கள தான் நான் நிறுத்தலான் இருக்கேன், இவங்க நிறுத்தினா என்னென்ன சாதக பாதகன்னு ஒரு ஸ்வோட் பண்ணியிருந்தாங்கன்னா இவர் இதை வந்து நிஜமா பண்ணியிருக்க முடியும். இவர் வந்து நான் வந்து இந்த ரொட்டேஷன் பேசிஸ்ல சிட்டிங் எம்எல்ஏஸ்க்கு நான் வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்ற தீர்க்கமான முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் யார் நின்னாலும் தோக்க தான் போறாங்க, இல்ல யார் நின்னாலும் அவங்களுக்கான பெரிய இம்பாக்ட் இல்ல, அது எந்த தொகுதி வாங்கினா என்னன்ற ஒரு அசட்டை திருமாவட்ட தான் இருக்கு. ஓகே, இது வந்து நீங்க தோத்து போங்க அப்படின்லாம் இல்ல. இவங்க தோத்தாங்கன்னா அவங்களுக்கும் வீக் தானே. ஆமா, விசிகா இல்லாம போறது வந்து அவங்களுக்குமே ஒரு லாஸ் தான் இல்லையா? அப்போ நீ இவங்களை தோக்கடிக்கணும்னு வந்து அவங்க பிரயத்தனப்பட மாட்டாங்க. அண்ட் தென் பாஜகவுக்கு அதிமுக ஒதுக்கின தொகுதிகள்லாம் விட விசிகாவுக்கு திமுக ஒதுக்கிற தொகுதி வந்து மோசமில்லாத தொகுதிகள் தான். ஓகே, நிச்சயமா ஜெயிச்சிருக்க முடியும். அதை அவர் மிஸ் பண்ணிட்டாருன்னா சொல்லுவோம். தேமுதிகவுக்கு 10ன்னு நியூஸ் எல்லாம் வந்த பிறகு சோசியல் மீடியால இருந்து எல்லாருமே வந்து ரொம்ப கலவரமா இருந்துச்சு. எப்படி நீங்க வந்து தேமுதிகவுக்கு 10 கொடுக்கலாம், அவங்களுக்கு என்ன ஓட் பர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து தேமுதிகவும் அந்நியாரையும் மிக காட்டமா விமர்சனம் பண்ணாங்க. அந்நியார் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றி சுழன்று பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிரவுண்ட்ல ஓரளவுக்கு இம்பாக்ட் இருக்குன்னு தான் தெரியல. அந்நியாரை வசைப்பாடி கொண்டிருந்த வாயெல்லாம் இப்போ வந்து அந்நியாரை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இல்ல, விஜய் சொல்ற மாதிரி 2 பேருக்கு இடையில தான் இன்னைக்கு போட்டியே. ஒன்னு ஸ்டாலின், இன்னொன்னு பிரேமலதா. என்ன யார் நல்லா இன்னைக்கு ஸ்கோர் பண்றது கிரௌடுல அப்படின்னு 2 பேரும் கிரௌடு நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி நீங்க இந்த எலெக்ஷன்ல திமுக சீட்டு கொடுக்கவில்லை என்றால் காணா போயிருக்கக்கூடிய கட்சி தான் தேமுதிக. காணா போயிருக்குன்னா கட்சி அழிஞ்சிரும் அப்படின்னு கிடையாது, ஒரு தொய்வு இருக்கும். அதை ஒரு உயிர் பிச்சிருக்காரு தான் சொல்லணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க நல்லா கிராஸ்ப் பண்ணிட்டாங்க. ஒரு ராஜ்யசபா மகனுக்கு சீட்டு அவங்களுக்குன்றது வந்து அவங்களுக்கு வராது வந்த ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். குடும்பத்துக்கே 3 சீட்டு. ஆமா, குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே சீட்டு, கிட்டத்தட்ட அரசியல்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு சீட்டுன்றது வந்து திமுகவுக்கு கூட கிடைக்காத லக்ஸரி. கரெக்ட். இப்போ ராணிப்பேட்டையில நீங்க பாத்தீங்கன்னா வினோத் காந்தி நடக்கிற பஞ்சாயத்து உங்களுக்கு தெரியும், 2 பேருக்கு சீட்டு கிடையாது. ஐபி செந்திலுக்கும் நம்ம இவர் யாருங்க ஐ பெரியசாமி இவங்களுக்கு ஒரு யாரு கொடுக்கலாமா வேணாமா, பொன்முடி கௌதம் சிகாமணி இந்த கொடுக்கலாமா வேணாமா, எம்ஆர்கே ஒரு பையன் எம்ஆர் கதிரவன் கொடுக்கலாமா, இந்த மாதிரியான ஒரு ரிஃப்ட் கூட இல்லாத அளவுக்கு திமுக இருக்க இடர்பாடு கூட தேமுதிகவுக்கு கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க வந்து இதை கிராஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதை கிராஸ் பண்ணிக்கிட்டதுனால இந்த எலெக்ஷனை நல்லா கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும்னு தெரிஞ்சு அவங்க இந்த பிரச்சாரத்தில் இறங்கிறார்கள். இன்னொன்னு, காங்கிரஸில் இருந்து இப்படி ஒரு சலசலப்பு வரும் என்பதை உணர்ந்ததால்தான், விசிகாவில் இப்படி ஒரு சலசலப்பு இருக்கு என்பதை உணர்ந்ததால் தான் அவங்களுக்கு இன்னொரு டைனமிக்கான அலையன்ஸ் பார்ட்னர் தேவைப்பட்டாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இவங்க வந்ததுனாலதான் இவ்வளவு சலசலப்பு ஆரம்பிச்சு. கிடையாது, இவ்வளவு சலசலப்பு வருவதற்கான அறிகுறி காங்கிரஸ் தான் முன்னாடியே தெரிஞ்சதுனாலதான் அவங்களுக்கான ஒரு பார்ட்னர். இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் இந்த அளவு பிரச்சாரம் பண்ணாட்டி திமுக மட்டும் தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு. திமுகவுக்கு லாஸ் இல்லை, திரும்பவும் சொல்றேன். அவங்க சேஃபான ஒரு லீடிங்ல இருக்காங்க, ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்றதை தாண்டி சைசபிளான ஓட்டு வாங்கிட முடியும், நீட்டா வாங்கிட்டு போக முடியும். ஆனா அந்த ஒரு கூட்டணின்றது வந்து ஒரு 4 பேர் சேர்ந்திருக்காங்கன்னா 4 பேருமே பிரச்சாரம் பண்ணாதான் அந்த கூட்டணிக்கான இம்பாக்ட கொடுக்கும். அந்த இம்பாக்ட விசிகாவும் கொடுக்கல, காங்கிரஸும் கொடுக்கல. கடைசி நேரம் வரைக்கும் வேட்பாளர் தேர்வுலயே ஒரு குழப்பம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த சைடு பாஜக வந்து கடைசி வரைக்கும் இழுக்கிற மாதிரி இங்க விசிகாவும் காங்கிரஸும் இழுக்கிறாங்கன்னும் பொழுது அவங்களுக்கு நாங்க ரெடியா இருக்கோம், நாங்க ரொம்ப கான்பிடென்டா இருக்கோம், நாங்க தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவை. ஏன்னா இங்க நிக்கிறது வந்து அதிமுக மட்டும் கிடையாது, இன்னொரு பக்கம் விஜய் இருக்காப்ல. அப்போ இதை கவுண்டர் பண்றதுக்கு இவங்களுக்கு ஒரு ஒத்தாசைக்கோ இல்லது ஒரு ஹேண்ட் இன் ஹேண்ட் ஒரு டாக் டீம் மேட்ச் மாதிரி ஒரு ஆள் வேணும். அவங்களுக்கு பிரேமலதா கிடைச்சிட்டாங்க, நல்ல கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஸ்டாலின் பண்றதுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் இல்ல, கொஞ்சம் கம்மி அவ்வளவுதான் ஒழிய அந்த கிரவுண்ட் கனெக்ட் இருக்கக்கூடிய கேம்பெயின் வந்து ரொம்ப அருமையா பண்றாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணி போறதெல்லாம் இன்னும் போக 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 இது ஆம்பிளிஃபை ஆகும்ல. அந்த கேம்பெயினை நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. உண்மையாலுமே கனெக்ட் ஆச்சு, உண்மையாலுமே அவங்க பேசின பேச்சு வந்து மக்களோட கனெக்ட் ஆயிருக்கு, அப்படிதான் என்னால சொல்ல முடியுது. கண்டிப்பா அதுல வந்து அவங்க அந்த சைட்டிங் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து விஜயகாந்த் சைட் பண்றாங்க. எல்லாருக்குமே தெரியுங்க இது வந்து நிரந்தரமா இவங்க ஒரு 10 வருஷம் இருக்க போறது கிடையாது. நான் ஒரு 2 வருஷமோ இல்ல இந்த தேர்தல் அவங்க தேர்தல்ல போட்டி போடுறாங்க, அவங்க தொகுதிக்கு கூட அவங்க பிரச்சாரத்துக்கு போகலையா, அந்த தொகுதியை விட்டுட்டு யார் பண்றா. இதுதான் ஒரு தலைவருக்கான ஸ்டேச்சர். இப்போ இவர் ஒரு கொளத்தூர்ல போட்டி போடுறாரு, இந்த கொளத்தூர்ல போட்டி போட்டாலும் கொளத்தூரை தாண்டி மத்த ஊருக்கு சுத்துறேன்னு சுத்திட்டு இருக்காரு, எல்லா இடத்துக்கும் போறாரு, உதயநிதி போறாப்ல. இது வந்து ஒரு கிளாசிக். என்னன்னா
இது நான் வந்து ஒரு leader, நான் ஒர்க் பண்ண ஜெயிச்சிருவேன். மாட்டேன்ல, நான் ஜெயிப்பேன், நான் வரலனாலும் எனக்கு அந்த தொகுதியில என் மக்கள் ஜெயிக்க பண்ற கான்பிடன்ஸ் என்ன பண்ணும், இவங்க போலனா கூட Yes. ஜெயிக்க வைக்கும். அப்போ இவங்க அங்க போறாங்க போல, நான் சொல்றேன் கன்ஃபார்மா இவங்க நிக்கிற தொகுதியில வெற்றி உறுதி. ஓகே. அதுல வந்து உங்களுக்கு அந்த மாற்று கருத்தே வேணாம், யார் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ பிரேமலதா ஜெயிக்கிறதுக்கான ஸ்கோப்பை அவங்க நல்லா ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஓகே. இப்போ மத்தவங்க வந்து எப்பா நீங்க மத்த தொகுதிக்கு போய் பிரச்சாரம் பண்ண வேண்டாம், நீங்க காங்கிரஸுக்கேவாது பிரச்சாரம் பண்ணுங்க. காங்கிரஸ்ல இருந்து யாரும் வந்து திமுகவுக்கு ஏன் பண்ணல, தேமுதிகவுக்கு ஏன் பண்ணல, ஏன் விசிகாக்கு பண்ணலன்னு கேட்கல. உங்களுக்கு உங்களுக்கு நீங்களே நீங்களேவாது பண்ணுங்க. விசிகாவுக்கு சொல்றது அதுதான். சோ இந்த ஒரு மெனக்கெடல் செய்யாத ஒரு கட்சியை வந்து சுமக்கிறது கஷ்டம் அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி தங்களையும் லிஃப்ட் பண்ணி இன்னொருத்தையும் லிஃப்ட் பண்ற ஒரு பிரேமலதாவோ தேமுதிகவோ ஒரு கண்டிப்பா ஒரு வேல்யூ அடிஷன். காங்கிரஸ் வந்து வேட்பாளர் ஓரளவுக்கு நல்ல வேட்பாளராகவே போட்டிருக்காங்க. கண்டிப்பா பண்ணிருக்காங்க. நீங்க எவ்வளவு விமர்சனங்கள் காங்கிரஸ் மேல வச்சாலும், அவங்க சரியா செயல்படலன்னு சொன்னாலும், இந்த வாட்டி காங்கிரஸ் வேட்பாளர் தேர்வு ரொம்ப நல்ல தேர்வா தான் இருக்கு. நீங்க ஏன் இதுல நல்ல தேர்வுன்னு சொல்றேன்னா, மாணிக்க தாகூர் ஏற்படுத்தின அந்த சலசலப்பு, ரிஃப்ட், ரேபிள் ரோசிங் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. திரும்பவும் அவர் என்ன பண்ணாருன்னா, இவர் திமுகவுக்கு குடைச்சல் கொடுக்கறதை தாண்டி காங்கிரஸ்க்கே கொடுத்த குடைச்சல் அதிகம். ஏன் அவர் மாமனாருக்கு மறைமுகமா சீட்டு கேட்கறதாகட்டும், எங்களுக்கு மதுரை வடக்கு வேணும்னு கேட்கறதாகட்டும், இந்த சலசலப்புக்கு இடம் கொடுக்காம அதை பத்தி சம்பந்தமே இல்லாத ஆட்களுக்கு சீட்டு கொடுத்தது மூலயமா ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் தான். போக ஒரு பொது தொகுதியில வந்து ஒரு தலித் வேட்பாளர் நிறுத்துறது வந்து ஒரு நல்ல மூவ். இதை வந்து இந்த கேள்விகளை நம்ம யார்கிட்ட கேட்போம்? திமுக கேட்போம், அதிமுக கேட்போம். திமுக அதிமுக நீங்கள் ஏன் வந்து ஒரு தலித் வேட்பாளரை பொது தொகுதியில நிறுத்தல அப்படின்னு நாம வந்து திரும்ப திரும்ப கேட்கறத வந்து செயல்பாடாவே காங்கிரஸ் காட்டியிருக்கிறது வந்து உண்மையிலே பாராட்டுக்குரிய. மைக்ரோ மேனேஜ்மெண்ட் விலவங்கோட்ல இருந்து தாரகையை வந்து குளச்சலுக்கு நிப்பாட்டினதுங்கிறது உண்மையாலுமே நல்ல மூவ். அதுல டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா அப்படி மாத்தினாலும் கூட அங்க ஜெயிக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்கு. இதுல என்னன்னா, இது கம்பேர் பண்ணக்கூடாதுதான். இந்த வேட்பாளர் வேற தொகுதி தான் போறாரு, இந்த வேட்பாளர் இல்லாம போல. எஸ். இப்ப எஸ் பாலாஜி இல்லாம போன மாதிரியோ, ஷானவாஸ் இல்லாம போன மாதிரியோ, பனையர் பாபு இல்லாம போன மாதிரியோ இவங்க போகல. எஸ், இருக்காங்க, அகாமடேட் பண்ணிருக்காங்க. இது எல்லாம் தாண்டி மாணிக்க தாகூர், ஜோதிமணி, அமெரிக்கை நாராயணன், கிரீஷ் ஜோடங்கர், இன்னும் நீங்க யார வேணா சொல்லலாம். நீங்க எத்தனையோ பேர் வந்து அவங்க கட்சிக்கும் குடைச்சல், மத்தவங்க கட்சிகளுக்கும் குடைச்சல் கொடுத்தும் கூட ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் லிஸ்ட்டை கொடுத்திருக்கிறதுல வந்து காங்கிரஸ்னுடைய அந்த பேரியக்கத்தினுடைய உண்மையிலே லெகசியை வந்து அவங்க அப்லிஃப்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுல ஸ்மார்ட் மூவ். கடைசி கேள்வி வில்லிவாக்கம் பத்தி கேட்கணும்னு நினைக்கிறேன். விஜய் வந்து சென்னையில முதல் நாள் பிரச்சாரத்துக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ல தான் பிரச்சாரம் பண்ணாரு. வில்லிவாக்கமும் குளத்தூரும் பிரச்சாரம் பண்ணல. இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு டைம் கேட்டிருந்தாங்க. டி நகர் அதே போல வந்து வில்லிவாக்கம் ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இத்தனை மணி நேரத்துக்குள்ள நீங்க பிரச்சாரத்தை முடிச்சுக்கணும் அப்படின்னு போலீஸ் பிரஷர் பண்ணுவதன் காரணமாக நான் பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டாரு விஜய் அவர்கள். குறிப்பாக ஆதவர்ஜுனாவுக்கு நான் பிரச்சாரத்துக்கே வரமாட்டேன், என்ன மீறி அவர் ஜெயிச்சிட்டாருன்னா நிச்சயம் வந்து விசிகால என்ன நடந்ததோ அதே வந்து தாவேக்கால நடந்துருங்கிற ஒரு பயத்துக்கு வந்து விஜய் சொல்லான்னு வந்து நீங்க சொல்லிட்டீங்க. உண்மையிலே வந்து நான் ஆதவர்ஜுனா வந்து ஒரு பாரசைட், நீங்க என்ன வேணா சொல்லிக்கலாம். என்னன்னா எந்த இடத்துக்கு போறாரோ அந்த இடத்த வந்து சிவீகாரம் பண்ணிடுவாரு, கபலீகரம் பண்ணி அது அவர் ஓன் பண்ற ஆள். ஓகே. விசிகால இப்ப வரைக்கும் ஆதவ வெளியே போனதுக்கு ஆதவர்ஜுனா யாரும் திட்டவே இல்லையே. ஆதவர்ஜுனா அவங்க சொன்ன 10 பேர் தான் இருக்காங்கன்ற கமெண்ட்டுக்கு பெருசா விமர்சனம் வரவே இல்லை. அது வந்து அது ஆதவர்ஜுனாவுடைய வாட் எவர் பவர், நீங்க என்ன வேணா அதுல ஃபீல் பண்ணிக்கலாம். விஜய் இப்ப ஆதவர்ஜுனா முதல்ல ஏன் வில்லிவாக்கம் நிக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? ஆமா. பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய தொகுதி தமிழ்நாட்டுல வந்து மிக முக்கியமான இருக்கிறதுலே பெரிய தொகுதி வந்து வில்லிவாக்கம். அப்படியா? ஆமா. நீங்க அது வந்து பைஃபர்கேஷன் தொகுதி மறுசீரமைப்புக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல பெரிய தொகுதி வந்து வில்லிவாக்கம். அதுல நின்னது வந்து நெப்போலியன் ரெட்டியாரா. அப்போ ரெட்டி ஓட்டு அங்க இருக்குன்னு இவர் நினைச்சுக்கிறாரு பெருசா. ஓ, அவர் நின்னு ஜெயிச்சாரா? இப்போ ஒரு ஸ்கோப் இருக்கு, நம்ம நின்னு பார்ப்போம். அவர் அந்த தொகுதி தேர்ந்தெடுத்தார்ல, நானும் தேர்ந்தெடுக்கிறேன். வில்லிவாக்கம் தேர்ந்தெடுத்ததுக்கான ஒரு ரேஷனல் இது. இன்னொன்னு, ஸ்டாலினுக்கு பக்கத்திலே நான் நிக்கிறேன். குளத்தூருக்கும் வில்லிவாக்கத்துக்கும் அப்படி தடுக்கி விழுந்தா, வில்லிவாக்கத்துல தடுக்கி விழுந்தா அந்த கக்கா தியேட்டர் போனீங்கன்னா, ரெட் ஹில்ஸ் ரோட தாண்டிங்கன்னா குளத்தூர் தாண்டிங்கன்னா அந்த சைடு பெரம்பூர். எல்லாரும் இருக்கும்பொழுது ஸ்டாலினுக்கு பக்கத்து தொகுதியில நிக்கிறேன். இந்த ஸ்டார்டம்காக தான் அங்க நிக்கிறதே வழி. அதுவும் இல்லாம கிடையாது. விஜய் வேற பரம்புல நிக்கிறாரு. சோ அந்த ஒரு ஸ்டார்டம்காகவும் நின்னாரா? கேமரா எல்லா பக்கமும் வரும், உண்மை அதுதான். அடுத்து நான் இங்க நிக்கிறேன், நான் இப்ப என் பக்கத்தில் நிற்கக்கூடிய ஸ்டாலினை பார்த்து கேட்கிறேன், இப்படி எட்டி பார்த்து திட்டலாம். இந்த இதுக்காக தான் இது பண்ற ஒரு சலசலப்புக்காக தானே ஒழிய வில்லிவாக்கத்தை சூஸ் பண்றதுக்கு பின்னாடியான ரேஷனல் வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஜேசிடி பிரபாகரோடைய தொகுதியை காலி பண்ணிட்டு தான் நீங்க வந்து நிக்கிறீங்க. இதுவே வந்து ஒரு ராங்கான ஆதவர்ஜுனா வேற எங்க வேணா நின்று இருக்கலாம். அவர் ஜெயிக்கிறாரு ஜெயிக்கல அது வேற, அதெல்லாம் ரெண்டாவது. உண்மையிலே வில்லிவாக்கத்துல வந்து
ஜேசிடி பிரபாகரோ இல்ல வேற ஆளோ நின்று இருந்தா கூட பரவாயில்லாம இருந்திருக்கும். டஃப் ஃபைட் கொடுத்திருக்க Tough முடியும் fight நினைக்கிறேன். கொடுத்திருக்க முடியும், கண்டிப்பா கொடுத்திருக்க முடியும், கண்டிப்பா கொடுத்திருக்க முடியும். 1000 நீங்க புரட்சி ரங்கநாதன் ஏரியான்னு சொன்னாலும், நீங்க சேர் பாபுவோடைய கண்ட்ரோல் இருக்க ஏரியான்னு சொன்னாலும் ஒரு டஃப் ஃபைட் கொடுத்திருக்க முடியும். ஆதவ் என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆயிருச்சுன்னா, இது அந்த இடத்துல தாவேக்கா போட்டி போடுதா, தாவேக்கா நிக்குதா அப்படின்ற கேள்வி வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஆதவ் வந்து தாவேக்காவை தூக்கி பிடிக்கிறத விட தன்னை தூக்கி பிடிப்பார். இப்போ நீங்க இப்போ எழும்பூர் போறீங்க, எக்மோர்ல நீங்க போயிட்டு ராஜ்மோகனோட பிரச்சாரத்தை வந்து நீங்க பாத்தீங்கன்னா, ராஜ்மோகன் பிரச்சாரம் வந்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னு இருக்கும். அதை தாண்டி வந்து விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எளிய பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற ஒரு பிரச்சார பாணி வந்து கண்டிப்பா இருக்கும். நீங்க சத்யகுமார் தனியா நடந்து போனார்ல திருத்தணியில, அவர்கிட்ட போய் நீங்க கேட்டா கூட மொத்தத்திலுமே வந்து எனக்கு தாவேக்காக்கு ஓட்டு போடுங்க, தாவேக்கா. ஆதவர்ஜுனா தாவேக்காவை தூக்கி பிடிப்பதை விட தன்னை தூக்கி பிடிக்கிறதுல வந்து ஒரு % எக்ஸ்ட்ரா இருக்கும் பொழுது அந்த லைம் லைட் வந்து என்ன ஆகும்னா, இந்த இடத்துக்கு எதுக்கு போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு, இந்த இடத்துல எதுக்கு செஞ்சுக்கிட்டு அப்படின்ற ஒரு காஷன் வந்து கண்டிப்பா விஜய்க்கு இருக்கிறது வந்து ஆச்சரியம் கிடையாது. அண்ட் தென் ஒரு 3 டிகிரி வெயில் அதிகமாகும் வேற சொல்லிட்டாங்க. அடுத்த ஒரு வாரம் 10 நாள் வந்து 3-4 டிகிரி வெயில் அதிகமா இருக்கலாம். சும்மாவே வெளியே வராதவர் வெயில் அதிகமாகனா எப்படி வெளியே வருவார்? ஒண்ணு. அதை விட இந்த டைமுக்குள்ளதான் நான் பிரச்சாரம், எனக்கு புரியவே இல்லை. இது என்ன ஒரு ஷூட்டிங் ஷெட்யூலா? இந்த ஷெட்யூல் கேன்சல் ஆனா இன்னொரு ஷெட்யூல் நீங்க பிரச்சாரம் பண்ண மாட்டீங்களா? பிராட் லைட்லயே பிரச்சாரம் பண்ணணும்னு விஜய் நினைக்கிறாரு. குறிப்பாக 6 மணிக்கு மேல வெயில் தாங்க பிரச்சாரம் பண்ணதுல அவருக்கு என்ன சிக்கல்? உண்மையிலே எனக்கு தெரியல. இது கரூர்ல இருந்து இருக்கக்கூடிய கேள்வி வந்து இதுதான். 6 மணிக்கு அப்புறம் அவருடைய பிரசன்ஸ் வந்து பார்த்த எதுன்னு பாத்தீங்கன்னா ரோபோ சங்கர் டெத்துல தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அவர் வேற ஏதாவது ஒண்ணுல அவர் வெளியே வருவாரு, வேற ஏதாவது போவாரு, பேசுவாருன்னு பாக்குறோம், பேச மாட்டாரு. அவருக்கு அந்த ஆர்ட் இன்னும் தெரியல. ஒரு கட்சி வந்து பகல்ல மக்களோட கனெக்ட் ஆகிறத விட ஒர்க்கிங் கிளாஸ் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு 5 மணிக்கு 6 மணிக்கு அப்புறம் அந்த ஒட்டுமொத்த தொகுதியினுடைய பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய இடமும் அதுதான். அந்த கிரௌடை கேட்டர் பண்றதுக்கு என்னென்ன பேசணுன்றதுக்கான வியூகங்கள் அவங்கள்ட்ட எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ரிப்பிட்டேஷனா தான் இருக்கு. திரும்ப திமுக 2 பேருக்கு தான் போட்டி, திமுக தான் அடுத்து சதி பண்ணுது. இது என்ன ஆகுதுன்னா, திரும்ப திமுக சதி பண்ணுன்றது பாண்டி போனாலும் அதான் பேசுவேன், வில்லிவாக்கத்திலயும் அதான் பேசுறாரு. இல்ல, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவை அவங்க கரெக்டா பண்றாங்க. திரும்ப அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவை வந்து திரும்ப வந்து கிளிப்புல சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறதுல வந்து பெருசா கிரௌட் கேதர் ஆகும்னு நினைக்கிறாங்க. தாவேக்கா தொண்டர்களே கடுப்பாகிறாங்க. உண்மையிலே வந்து அவங்களோட மொரால குலைக்கிறது வந்து விஜய் தான். நான் சொல்றேன், ஒரு ஆவரேஜ் தாவேக்கா தொண்டனுக்கு இருக்கிற அடிப்படை அறிவு கூட விஜய்க்கு இல்லை. அடிப்படையா இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்ன்ற முனைப்பு உண்மையிலே தாவேக்காவுக்கு இருக்கு. உண்மையிலே வந்து நாங்க ஜெயிப்போம்ன்றாங்க, சீமானை திட்டுறாங்க, ஸ்டாலினை திட்டுறாங்க, உதயநிதி திட்டுறாங்க, நாங்க வருவோம்ன்றாங்க, ஓட இருக்காங்க, பயங்கரமா இருக்காங்க. ஆனா அண்ணா அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணணும்ல, அண்ணா அதை சேனலைஸ் பண்ணல. அண்ணா அதெல்லாம் பண்ணாம நான் 3 மணிக்கு வர மாட்டேன், நான் 4 மணிக்கு வர மாட்டேன். நான் கேட்குறேன், இப்போ தாவேக்கா தொண்டர்கள்லாம் சொல்றாங்க, அண்ணா நீங்க என்னோட தொகுதிக்கு வந்து 3 மணி to 4 மணி தான் வருவேன், நீங்க 10 to 12 தான் வருவேன்னு சொன்னீங்க, அதனால நான் ஓட்டு பூத்துக்கு வந்து நான் 3 to 4 நான் வரமாட்டேன், 5 to 6 எனக்கு டைம் கிடைச்சா வரேன்னு ஒரு தாவேக்கா தொண்டன்னு சொன்னா அந்த தாவேக்கான்ற கட்சி தாங்குமா? அப்ப தொண்டர்களுக்கு மதிப்பு கொடுக்கறது என்ன? நீங்க இருக்கீங்க இல்ல, வெயில்ல வந்து துண்டை மாட்டிக்கிட்டு ஐயா ஓட்டு போடும், அம்மா ஓட்டு போடுன்னு ஒருத்தன் போய் கெஞ்சுறானா, சரிப்பா நாங்க வந்துட்டோம், நீங்க உங்க தலைவர் ஏன் வர மாட்டேங்கிறாரு, உங்க தலைவர் ஏன் இறங்கி வர மாட்டேங்கிறாரு, உங்க தலைவர் ஏன் அங்க ஓட மாட்டேங்கிறாருன்ற விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியாது. 2016 நமக்கு நாமே நடைப்பயணம் ஸ்டாலின் பண்ணாரா, பேசினாரா, போனாரா? என்ன குறை குற்றம் சொன்னாங்க? கருப்பு தோட்டத்துல நீங்க ஏங்க ரெட் கார்பெட் போட்டீங்க, நீங்க ஏங்க நடந்து சிமெண்ட் போட்டீங்க, நீங்க ஏங்க கார்ல இருந்து இறங்கல? மாடா நடந்துமே கூட இந்த விமர்சனங்கள்லாம் வந்தும் தோத்து போச்சு திமுக. அப்போ நீங்க இறங்கி நீங்க கேக்குறீங்க தான், ஆனா உங்களுக்கு ஏன் அங்க ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற கேள்வியை 2016 திமுகவுக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருந்தது. 2015 மக்கள் கூட்டம் எல்லாம் தான் இல்ல இருந்தாலுமே ஜெயிக்க வாய்ப்பு இருந்ததுதான். சில ஃபேக்டர்ஸ் நான் சொல்ல விரும்பல. ஆனா இந்த கேள்வியை கேட்கறாங்க இல்லையா, ஸ்டாலினை நோக்கி கேட்கறவங்க விஜய் நோக்கி கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த நமக்கு நாம பயணத்துக்கு அப்புறம் ஸ்டாலின் எங்கேயாவது டிஸ்கனெக்டடா இருந்து நீங்க பாத்துறீங்களா? கொரோனால மாஸ்க் போட்டுன்னு எதுக்கு அவர் போறாரு? கொரோனா டைம்ல மாஸ்க் போட்டுன்னு எதுக்கு வந்து ஒரு கோவிட் வார்டு உள்ளார போய் நிக்கிறாப்ல? எதுக்கு வீடு போய் கேள்வி கேட்கிறாப்ல? இங்க முடிச்சுட்டு 1 மணிக்கு பிரச்சாரத்தை முடிச்சுட்டு காலைல 6 மணிக்கு அங்க போயிட்டு வந்து எல்லாத்தையும் ஓடணும்னு இருக்குல்ல. எப்பா இவர் என்ன பண்ணாலும் என்ன குறை சொன்னாலும் இந்த ஆள் ஓடுறாரு அப்படின்ற ஒரு பேர் இருக்குல்ல. எடப்பாடி பண்றாருல, எடப்பாடி நைட்டு பேசுறாருல. நீங்க இன்னும் சொல்ல போனா டிஎம்கேவோட நைட்டு பிரச்சாரத்தை விட எடப்பாடி வந்து அந்த நைட் டைமை கேபிட்டலைஸ் பண்ற இதை நீங்க பார்க்கலாம். அப்ப நீங்க எதுக்குமே நீங்க வரமாட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும்? இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நான் தான் தாவேகா தலைவர், அதனால நீங்க என்ன ஜெயிக்க வச்சிருங்க, அவரு தான் தாவேகாவோட பேக் போன்,
ஆதவர்ஜனை ஜெயிக்க வச்சிருங்க. அவர் தான் தாவேகாவுடைய அறிவாளி முகம், அதனால அவங்களை ஜெயிக்க வச்சாரு. யாரு? புஷி ஆனந்தா? அப்படிதான் அவர் சொல்றாரு. புஷி ஆனந்த் தான் எங்களுக்கு எதிராக சதி நடக்குது அப்படின்றாரு அவரு. என்ன என்ன ரேஷனல்ல டி நகர்ல புஷி ஆனந்த் ஏன் நிக்கிறார் என்ற ரேஷனல் யாருக்கா தெரியும்? எதுக்கு அவர் அங்க நிக்கிறாரு? ஒண்ணு பாண்டிக்கு பக்கத்துல, நீங்க ஒண்ணு வேணாம், திண்டிவனத்துல நிக்க வைங்க, மரக்காணத்துல நிக்க வைங்க. மரக்காணத்துலக்கும் பாண்டிக்கும் எவ்வளவு தூரம்? ஒண்ணு இல்ல, மரக்காணம் இந்த விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் தான். இங்கே நிக்க வைங்க. பக்கத்துல நிக்க வச்சிருந்தா கூட ஒரு ப்ராக்சிமிட்டின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ பிரகாஷ் இருந்தாரு திமுகல, ஏன் அவருக்கு அங்க ஒரு பெரிய ஸ்கோப் இருந்துன்னா, அந்த சைடு வந்து குப்பம்ல தெலுங்கு பேசுவாங்க, அங்க ஆந்திரால இது கன்னடா பேசுவாங்க, தெலுங்கு பேசுவாங்க, கன்னடம் பேசுவாங்க, கர்நாடகால பேசுவாங்க. அதுக்கு பார்டர்ல அதுக்கு தகுந்தாங்க. ஆமா. நீங்க பாண்டி பார்டர் தானே, நீங்க பாண்டி பார்டர்லயே நிக்கலாம்ல. சம்பந்தமே எல்லாம் எதுக்கு வந்து டி நகர் எதுக்கு கொண்டு வந்து விடுறாங்க? இப்படி எந்த மாதிரி பிளான்னா, எல்லாருக்கும் நான் வாய்ப்பு கொடுத்துட்டேன், நான் மட்டும் ஜெயிச்சா போதும்ன்ற பிளான் விஜய்க்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஓகே, ஒருவேளை அதுதான் பிளானா அப்படின்னு தெரியவே இல்லை. அண்ட் தென் ஆதவுக்கு வந்து அவர் என்ன பண்றாரு, தாவேக்காவுக்கு இருந்த எல்லா வாய்ப்பும் கெடுத்து விட்டது ஆதவ் தான். அதிமுகவோட சேர்ற வாய்ப்பு இருந்ததையும் கெடுத்து விட்டது, விசிகாவோட இருந்த நல்ல இதையுமே வந்து கெடுத்து விட்டது, எல்லாமே ஆதவ் தான். அப்ப ஆதவோட பிரச்சாரம் அங்க என்ன எடுபடும்? அங்க போய் உட்காந்து சம்பந்தம் எல்லாமே பொய்யா பேசி அழுதா சீட் கிடைச்சிடுமான்னா கண்டிப்பா கிடைக்காது. இப்போ நீ அழுகிறன்றதுக்காக உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னா போட மாட்டாங்க. முதல்ல மேடையில அழுகிறவனை தமிழ்நாடு என்டர்டெயினே பண்ணாது. நீங்க 1000 சொன்னாலும் யார் மேடையில அழுகுறாங்களோ, அது அரசியல் எலெக்ஷன் மேடை இல்லாத வேற எந்த மேடையா இருந்தாலும் என்ஜாய் பண்ணுவாங்க. திடீர்னு தனுஷ் அழுவாரு, சிவகார்த்திகேயன் அழுவாரு, சிம்பு திடீர்னு அழுவார், எனக்கு எதிராக 4 பேர் சதி பண்றாங்க அப்படின்ட்டு. அந்த அந்த அழுகையை வந்து ஒரு நாள் அந்த மொமெண்ட்டுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த அழுகையெல்லாம் வந்து ஓட்டு ஆகவே ஆகாது. அதுவும் தாய் வந்து இறந்தது நான் கண்கூடா பார்த்தேன். ஜாதி கொடுமை, எந்த ஊர்ல ரெட்டியார ஜாதி கொடுமை பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட ரெட்டியார் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்க ஊரை நான் ரொம்ப தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். எந்த ஊர்ல ரெட்டியாரை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க? ரெட்டியாரை யாரு கொடுமைப்படுத்த முடியும்? வன்னியர் கொடுமைப்படுத்த முடியுமா? தலித் கொடுமைப்படுத்த முடியுமா? செட்டியார் கொடுமைப்படுத்த முடியுமா? உடையார் கொடுமைப்படுத்த முடியுமா? நாயுடு கொடுமைப்படுத்த முடியுமா? யார் கொடுமைப்படுத்த முடியும்? பிராமின்ஸ் தான் கொடுமைப்படுத்த முடியும். பார்ப்பனர்கள் கொடுமைப்படுத்துறான்னு சொல்றாரா? அதை தெளிவுபடுத்த முடியாது. திலகவதி ஐபிஎஸ் உடைய தங்கை மகன் அவரு. திலகவதியோடைய தங்கை வந்து அவங்க கணவர் கொடுமையால இறந்துட்டாங்கன்னா அவங்களே சொல்றாங்க. எங்க ஜாதி கொடுமை வந்துன்னு தெரியவே இல்லை. ஜல்சான்னு ஒரு படம், பவன் கல்யாண், அதுல வந்து அவர் வந்து ஒரு எக்ஸ் நக்சலைட்டா இருப்பார். ஓகே, அவர் நக்சலைட் ஆனதுக்கான காரணம் வந்து நாங்க அம்மா அப்பாவை அடிச்சு கொண்டுருவாங்க, அங்க வந்து ஒரு நில உடைமை சமூகம் வந்து அவர் அடிச்சு கொண்டுரும். அவர் வந்து ரெபலாகி என்ன பண்ணுவாரு, ஒரு நக்சலைட் ஆவாரு. அப்புறம் நக்சலைட்ல இருந்து நான் வந்து மனம் திருந்தி ஆயுதத்தை ஒப்படைச்சிட்டு அவர் கல்வி வழி போவார். அந்த மாதிரியான தன்னை ஒரு சாரு மஜும்தார் லெவலுக்கு நான் ஒரு எம்எல் ஆக வேண்டிய, நான் ஒரு புரட்சிகர சேகுவார ஆக வேண்டிய, அந்த ஒரு கிராண்டியோஸ் காம்ப்ளெக்ஸ்ல இருந்துகிட்டு என்னுடைய டெத்தை பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை என்ன இதெல்லாம் அழுகிறதெல்லாம் உண்மைனா விஜயகாந்த் அழாத அழுகையா? விஜயகாந்த் எப்படி அழுதாருங்க? மக்களாகிய நீங்கள் மட்டும் இல்லை என்ற அப்படின்ட்டு பல பல பலவன்னு அழுவார். ஏன் அழுவாருன்னு நமக்கு தெரியாது. விஜயகாந்த் டெபாசிட்ல போன காட்சிகளும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இதெல்லாம் தெரிஞ்சு இப்படி பண்றாங்கன்னா இதுதான் உபாயம். இவருக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு தெரியல. இதைத்தான் உபாயமா வச்சு, எனக்கு இதுல ஹைலைட் என்னன்னா, இதுதான் உபாயம்னா இந்த உபாயத்தை வச்சுதான் திமுக ஜெயிக்க வச்சேன்னு இவர் சொல்றாரு பாருங்க. இதை விட ஒரு காமெடி இருக்க முடியுமாங்க? இதை விட ஒரு அநியாயம் இருக்க முடியுமா? பெரிய கருப்பனுடைய ஒரு பேடான ஒரு வீடியோ, ஒரு மோசமான ஒரு வீடியோ, ஒரு அந்தரங்க வீடியோ ரிலீஸ் ஆகியும் கூட அவர் ஜெயிக்கிறாங்கன்னா அதுதான் வியூகம். அப்படி ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட் இருந்து கூட அவங்க ஜெயிக்கிறாங்கன்னா அதுதான் வியூகம். இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த ஆள் தான் ஜெயிக்கிறாருன்னா அதான் வியூகம். தலி ராமச்சந்திரன் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டே கிடையாது. ஆனா தலி ராமச்சந்திரனுக்காக ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் வந்து ஓட்டு கேட்கிறாரு, அவர் தான் ஜெயிக்கிறாருன்னா அதுதான் வியூகம். அப்போ ஒரு நெகட்டிவான ஆளா இருந்தா கூட இவர் நெகட்டிவான ஆள் தான், ஆனா அதை தாண்டி இவரை ஜெயிக்க வைக்கிற ஒரு பிரயத்தனம் தான் வியூகம். கார்த்தி சிதம்பரத்துக்கு இல்லாத எதிர்ப்பா? திமுக கார்த்தி சிதம்பரத்தை எவ்வளவு எதிர்க்கிறாங்க? எதிர்க்காத விஷயம் இருக்கா? எல்லாத்துலயுமே இருக்கு. நீட்டுக்கு எதிராக இருக்கு. ஆனால் நீங்க களத்துல போனீங்கன்னா திமுகவுடைய சப்போர்ட் இல்லைன்னா கூட கார்த்தி சிதம்பரத்துக்குன்னு ஒரு கேம்பெயினிங் ஸ்டார் பவர் இருக்குல்ல, இது எதுவுமே இல்லாமல் ஒரு அழுகை, அடுத்த அண்ணன் வராரு, எங்களை அடிச்சிட்டாங்க, பாட்டில விட்டு எப்படி அடிச்சிட்டாங்க, இது வருமா திமுகவே அப்படிங்கிறது. அதுக்கடுத்து விஎஸ் பாபுன்னு ஒருத்தர் வந்து நீங்க ஆம்பளையா இருந்தா மேல வாங்கணும் போது ரகசியமா போய் அண்ணன் அடிச்சதே நம்ம ஆளுங்க தான்னு சொல்றது. இந்த டிராமாலாம் எதுக்கு? இந்த டிராமாலாம் என்ன ஆகுதுன்னா, உண்மையிலேயே தாவேக்காவுக்கு ஓடி ஓட்டு கேட்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல, ரொம்ப கஷ்டப்படுற இடத்துல ஓட்டு கேட்கறாங்கல்ல, ரொம்ப பாடுபடுறாங்கல்ல. இப்ப காரைக்குடின்ற ஒரு டஃப்பான கான்ஸ்டிட்யூவன்சி, பிரபு உட்காந்து மாங்கு ரீல்ஸ் போடுறாரு, போடல மாங்குன்னு வேலை பார்க்கறாரு நிக்கிறாரு இருக்குல்ல. ஒரு உண்மையிலே ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், உண்மையிலே கஷ்டப்படுறவங்க, உண்மையிலே நிக்கணும்னு நினைக்கிறவங்களுடைய
அந்த லைம் லைட் எல்லாம் என்ன ஆகுது, இந்த மாதிரி இவங்க பண்ற டேண்ட்ரம்ஸ்னால வீணா போகுது, உண்மையிலே வீணா போகுது. ஒரு தாவேக்காவுக்கு அவர் ஏற்படுத்தக்கூடிய டேமேஜ் வந்து இர்ரிகோவபிள் டேமேஜ் ஆகுதுன்றதான் உண்மை. இது தெரிஞ்சுதான் விஜய் கேன்சல் பண்ணாரான்றது வந்து எனக்கு தெரியாது. அப்படிதான் பண்ணியிருந்தாருன்னா உண்மையிலே விஜய்க்கு அரசியல் புரிய ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு ஸ்மார்ட் மூவ்னு தான் சொல்லணும். விஜய் என்னப்புறம் விஜய் பாத்துக்குவார். விஜய் வந்து என்னப்புறம் காப்பாத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆதவ் கிட்ட இருந்து தள்ளி போறாருனாலே விஜய் காப்பாற்றப்படுவார்ன்றது வந்து நான் திடமா நம்புறேன். கடைசி கேள்வி, லாஸ்ட் இன்டர்வியூல கூட டிஎம்கேக்கு தான் அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்றீங்க. எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு, களம் இப்பவும் அப்படிதான் இருக்கா? திமுக சாதகமா தான் இருக்கு. உண்மையிலே திமுக சாதகமா தான் இருக்கு. நான் தான் சொல்றேங்க, இப்போ வரைக்கும் திமுக சாதகம் தான். அந்த ஓட் பர்சன்டேஜ்ல தான் சேதாரம் இருக்கலாம், முன்ன பின்ன இருக்கலாம், தம்பிங் மெஜாரிட்டி இல்லாம மார்ஜினலா ஜெயிக்கலாம். இப்போ வரைக்கும் களம் அவங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. திட்டங்கள் அவங்களுக்கு தான் சாதகமா இருக்கு. எதிரணியில வந்து எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்டர்னல் நாய்ஸ் ஜாஸ்தி. அதிமுக இன்டர்னல் நாய்ஸ், அண்ணாமலையோடைய ஒட்டுமொத்த ஆதரவாளர்களையும் பகச்சுக்கிட்டாங்க பாஜக. இப்ப அண்ணாமலை ஆதரவாளர்களே பாஜகவை தோக்கடிக்க போறாங்க. காங்கிரஸோடைய சலசலப்பையும் தாண்டி, விசிகாவுடைய அந்த இன்ஸ்டெபிலிட்டியும் தாண்டி திமுக குறை இல்லைன்னா குறை இருக்கு. இந்த ராணிப்பட்ட காந்தியோட குறை இருக்கு. மனோ தங்கராஜுக்கு சீட் இல்லைன்னு போய் சண்டை போடுறாங்க. எஸ்ஆர் ராஜா போயிட்டு டிஆர் பாலுவே நீதி வேண்டும் அவரை கெரவ் பண்றது. இந்த சலசலப்பு எல்லாமே இருக்கு. அடுத்து மாவட்ட செயலாளரை எனக்கு நீங்க பதவி கொடுக்கல, நான் வந்து கட்சியை விட்டு விலகிக்கிறேன், இதெல்லாம் நடக்குதுதான். ஆனா இதெல்லாம் தாண்டி இவங்க சூப்பரா நிக்கிறாங்களோ இல்லையோ, இவங்க எல்லாம் சொதப்பி வச்சிருக்காங்க இல்லையா, அட்லீஸ்ட் அந்த காரணத்துக்காகவாது அவங்களுக்கான மெஜாரிட்டி கிடைக்கும். ரொம்ப நன்றி மாஸ்டர். சமகால அரசியல் விசிகால இருந்து ஆரம்பிச்சு திமுக வரைக்கும் பல்வேறு இஷ்யூவை பத்தி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. மேலும் கொடுத்து பேசி நன்றி. நன்றி தாமரை.